கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 21 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம நாதஸ்வர வித்வானான தர்மலிங்கம் அந்த நாதஸ்வரத்தை வாசித்து முடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு அம்பிகா சொல்கிறாங்க, எத்தனை நாள் கழிச்சு இதெல்லாம் நான் கேட்குறேன். குடும்பத்தோட ஒத்துமையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தர்மலிங்கம் ரொம்ப அருமையாக வாசிக்கிறாரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அவர் வாசிக்கிறத பார்த்து தான் எங்கள் அம்மா அவரையே கல்யாணம் பண்ணார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அங்கே உள்ளவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்பிகா சொல்கிறாங்க, சரி ஓகே, அடுத்ததாக ஒரு குட்டி கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்க, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்ன கேம் அப்படின்னு அம்பிகா சொல்கிறாங்க, எல்லாமே சின்ன கேம் தான். ஒரு குட்டி பிலோ இருக்கும், அந்த பிலோவை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றிக்கணும். பின்னாடி சாங் ஓடும். அப்போ சாங் நிற்கும் பொழுது யார் கையில் அந்த பிலோ இருக்கோ அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களை பற்றி பேசணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டமாக உட்காடுறாங்க. அம்பிகா மட்டும் நிற்கிறாங்க. கேம் ஆரம்பிக்குது. அப்போ பாட்டு ஆன் ஆகுது. அப்போ அந்த பிலோவை எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யார் கையில் அந்த பிலோ மாட்டுதுன்னா, நம்ம ஆனந்த் கையில் தான் மாட்டுது. ஆனந்த் எலும்பி என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன்னா அது கண்டிப்பாக பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆண்கள் கிடையாது. அதனால தான் நான் இப்படி அந்த ரியா பின்னாடி போயிட்டேன். இருந்தாலும் நான் சீக்கிரம் திரும்பி வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மீனாட்சி இருந்தா. அவள் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி திருந்திருக்கேன். என்னை மன்னிச்சிரு மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் பிலோவை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பிலோ நம்ம ஐஸ்வர்யா கிட்ட வருது. ஐஸ்வர்யா எந்திரிச்சு நின்று முழிக்கிறாங்க. நான் என்ன பேசுகிறது அப்படின்னு. அப்போ அம்பிகா அப்படின்னு பண்ணேன். அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அவர் திட்டிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அருண் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் பிலோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடி பிலோ வரும் பொழுது தர்மலிங்கத்தோட கையில் வந்துடுது. தர்மலிங்கம் சொல்கிறாரு, நான் ஜானகியை பெண் பார்க்க போயிருக்கும் பொழுது ஜானகியோட தங்கச்சி தான் பெண்ணுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ஜானகி தான் பொண்ணு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். தாலி கட்டும் போது தாலி கட்டின பிறகு இனிமே அவதான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு வாழ்க்கை. ஜானகி என் கலை மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தா. அதனால் காசு இல்லைன்னாலும் என் கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தேன். அதனால் என் லைஃப் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிச்சு அப்படின்னு தர்மலிங்கம் சொல்கிறாரு. அடுத்ததாக அந்த பிலோ நம்ம தீபாவோட கைக்கு போகுது. தீபாவோட கைக்கு போனதோட நம்ம தீபா கார்த்தியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டேன். அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரு சொல்யூஷன்னா அது கார்த்தி தான். கார்த்திக் சார் தான் எனக்கு முருகன் மாதிரி எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. என்னுடைய குரலை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ கார்த்திக் சார் தான் எனக்கு துணையாக இருந்தார் அப்படின்னு தீபா கார்த்தியை பற்றி சொல்லிவிட்டு கார்த்தியோட கையில் அந்த பிளவை கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி ரொம்ப ஹாப்பியாகிறாரு. அப்போ அம்பிகா ஐஸ்வர்யா அந்த அபிராமியை மீனாட்சியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபாவும் கார்த்தியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே தவிர்த்து அவங்க 2 பேரும் இன்னும் லவ் பண்ணலை. தீபா கார்த்தியை கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டா. ஆனால் இன்னுமே அது நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு அம்பிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சொல்கிற பிளானை ஒர்க் அவுட் பண்ண கண்டிப்பாக கார்த்தி தீபா கிட்ட லவ் சொல்லிடுவான் அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபா கிட்டே போயிட்டு தீபாவோட கையை பார்த்து, தீபா போட்டிருக்க மோதிரத்தை, தீபா இந்த மோதிரம் ரொம்ப டைட்டாக இருக்குது கூட கயிட்டுறேன் அப்படின்ட்டு கைட்டி டக்குன்னு கீழே போட்டுடுறாங்க. அதனால் அந்த மோதிரம் உருண்டு வெளியில் போய் ரோட்டுக்கு போகுது. அப்போ ரோட்லேருந்து ஒரு கார் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தீபா இது தெரியாமல் அந்த மோதிரத்தை எடுக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் அம்பிகா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம நினச்ச மாதிரியே பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. அதோட இன்னைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.